நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களுக்கு அவசர எச்சரிக்கை, பணம் மற்றும் தங்க நகைகள் குறித்து அறிவுறுத்தல். எரிபொருள் விலைகளை அதிரடியாக அதிகரித்தது லங்கா ஐஓசி மற்றும் சினோபெக் சற்று முன் அறிவிப்பு. நள்ளிரவு ஏற்பட்ட அனர்த்தம், பலியான இளம்பெண் மற்றும் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி. நாட்டில் தற்போதுள்ள எரிபொருள் கையிருப்பு, கியூஆர் எரிபொருள் ஒதுக்கீடு தொடர்பில் வெளிவந்துள்ள புதிய தகவல். யாழில் வாழ்வெட்டில் முடிந்த வாய்த்திற்கும் பெண் ஒருவரின் 2 விரல்களை துண்டித்த இளைஞர். போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கை. வீதி விபத்துகளில் 2 உயிரிழப்பு. ஃப்ரொட்லைன் நீர்த்தேக்கத்தில் ஆணின் சடலம் மீட்பு. விலை கட்டுப்பாட்டை மீறிய வியாபாரிகள் மீது நுகர்வோர் அதிகார சபை நடவடிக்கை. இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள கடுமையான நிலை, அச்சுறுத்தல்கள் குறித்து எச்சரிக்கும் சஜித் பிரேமதாச. தொடர்பென விரிவான செய்திகள். சுற்றுலா மற்றும் கேளிக்கை பயணங்களை மேற்கொள்பவர்களுக்கு போலீசார் அவசர எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளனர். சுற்றுலா பயணங்களை எவ்வித அசம்பாவிதங்களுமின்றி பாதுகாப்பாக முடித்துவிட்டு திரும்புமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் மேலும் வாகனங்களை செலுத்துபவர்கள் போக்குவரத்து சட்டங்களை முழுமையாக கடைபிடிப்பதோடு அதிக வேகத்தை தவிர்த்து சோர்வு ஏற்படும் போது ஓய்வெடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு குறித்து அறியாத நீர்நிலைகளில் குளிப்பதை தவிர்க்குமாறும், இயற்கை சூழலை பேணி பாதுகாத்து குப்பைகளை உரிய இடங்களில் அப்புறப்படுத்துமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் பணம், தொலைபேசி மற்றும் தங்க ஆபரணங்கள் போன்ற பெறுமதிமிக்க பொருட்கள் தொடர்பில் கூடுதல் அவதானத்துடன் இருக்குமாறு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் நீங்கள் பாதுகாப்பாக வீடு திரும்பும் வரை உங்கள் குடும்பத்தினர் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் என்பதை நினைவில் கொண்டு பொறுப்புடன் செயற்படுமாறும் போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலைகளை அதிரடியாக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் லங்கா ஐஓசி நிறுவனமும் தனது விலைகளை அதிகரித்துள்ளது. இதன்படி லங்கா ஓட்டோ டீசல் மற்றும் 92 ரக பெட்ரோல் ஆகியவற்றின் விலைகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதோடு ஏனைய எரிபொருட்களின் விலைகளில் மாற்றங்கள் ஏதுமில்லை என்று அந்நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய லங்கா ஓட்டோ டீசல் 1 லிட்டரின் விலை 392 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் 92 ரக பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 410 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை ஏனைய எரிபொருள் வகைகளின் விலைகளில் எந்தவொரு மாற்றத்தையும் செய்யாமல் இருக்க லங்கா ஐஓசி நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த நிலையில் தாங்களும் தங்கள் விலைகளை திருத்தியமைக்கப் போவதாக சினோபெக்கும் அறிவித்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் விலைகளை உயர்த்த நடவடிக்கை எடுத்துள்ளதன் அடிப்படையில் ஆக்டேன் 92 பெட்ரோல் 12 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 1 லிட்டரின் புதிய விலையாக 410 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் 15 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 1 லிட்டரின் புதிய விலையாக 470 ரூபாவாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஓட்டோ டீசல் 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 1 லிட்டரின் புதிய விலையாக 392 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் சூப்பர் டீசல் 15 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 1 லிட்டரின் புதிய விலையாக ரூபாய் 458 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மண்ணெண்ணெய் 1 லிட்டர் 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலை 265 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக கபராதுவ ஹொக்வத்த பிரதேசத்தில் உள்ள வீடொன்றின் மீது மின்னல் தாக்கியதில் அங்கிருந்த பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொரு பெண் படுகாயமடைந்துள்ளார். நள்ளிரவு 12:30 மணியளவில் பெய்த கனமழையின் போது கபராதுவ ஹொக்வத்த பகுதியில் உள்ள வீட்டில் தங்கியிருந்த போதே மின்னல் தாக்கியுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் ஆடை தொழிற்சாலையில் பணிபுரியும் இமாசா மதுபாஜினி
ஹித்தவன வயது 26 என்ற இளம் பெண்ணின் அடையாளம் காணப்பட்டுள்ளார். இரு பெண்களும் அப்பகுதியில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரிபவர்கள் எனவும் அவர்கள் தங்கியிருந்த விடுதியில் இருந்த போதே மின்னல் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதன்போது காயமடைந்த மற்ற பெண் மேலதிக சிகிச்சைக்காக கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். QR எரிபொருள் ஒதுக்கீட்டை அதிகரிப்பது தொடர்பில் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெட்ரோல் மற்றும் டீசல் அடங்கிய இரு கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ள நிலையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முனையங்களில் இவற்றை இறக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. துறைமுக அதிகாரிகளின் தகவல்படி முதலாவது கப்பலில் 20,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் மற்றும் 20,000 மெட்ரிக் டன் டீசல், இரண்டாவது கப்பலில் 35,300 மெட்ரிக் டன் பெட்ரோல் என்பனவற்றை இறக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் தலா 37,000 மெட்ரிக் டன் டீசல் அடங்கிய மேலும் 2 கப்பல்கள் இந்த மாத இறுதியில் வருகை தரவுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய களஞ்சிய முனையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ஹேமந்தகுமார தெரிவித்துள்ளார். இதன்படி தற்போதுள்ள கையிருப்பு மற்றும் திட்டமிடப்பட்ட இறக்குமதிகள் மூலம் எதிர்வரும் ஜூலை மாதம் வரை தட்டுப்பாடின்றி எரிபொருளை வழங்க முடியும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன தகவல்கள் கூறுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறான சூழலில் அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் போதுமான அளவு விநியோகம் தொடர்கின்றது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் கையிருப்பு நிலை சீராக உள்ளதால் தற்போது நடைமுறையில் உள்ள QR எரிபொருள் ஒதுக்கீட்டை அதிகரிப்பது தொடர்பிலும் அதிகாரிகள் ஆலோசித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழில் வாழ்வெட்டு சம்பவத்தில் பெண்ணொருவரின் 2 விரல்கள் துண்டாக்கப்பட்டுள்ளன. குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. வட்டுக்கோட்டை காவல் பிரிவுக்குட்பட்ட முதலிய கோவில் பகுதியிலே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. ஏற்கனவே அயல் வீட்டு இளைஞருக்கும் குறித்த பெண்ணின் குடும்பத்துக்கும் இடையே முரண்பாடு காணப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் நேற்றைய தினம் வேலை முடிந்து வந்தபோது அவரை வழிமறித்து அவரது துவிச்சக்கர வண்டியை குறித்த இளைஞன் பறித்துள்ளார். இந்நிலையில் இதுகுறித்து அவர் தனது மனைவிக்கு கூறியதை அடுத்து அவரது மனைவி குறித்த இளைஞனுடன் வாய்த்தர்க்கத்தில் ஈடுபட்டுள்ளார். இதன்போது குறித்த இளைஞன் அந்த பெண் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தியுள்ளார். வாழ்வெட்டில் படுகாயமடைந்த பெண் நோயாளர் காவு வண்டி மூலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். குறித்த இளைஞனுக்கு ஏற்கனவே பல வழக்குகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் சம்பவம் குறித்து வட்டுக்கோட்டை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகையில் தற்போது நாட்டிற்குள் போதைப்பொருள் கொண்டு வரப்படுவதை கட்டுப்படுத்துவதற்கு பாரிய தடை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் யுகந்தா தெரிவித்துள்ளார். அதற்கு முப்படைகள் மற்றும் காவல்துறையினரும் விசேட பங்களிப்பை வழங்கியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கண்டியில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக கடும் எச்சரிக்கை விடுத்ததுடன் அவர்கள் சட்டத்தில் இருந்து தப்பி செல்ல எவ்விதத்திலும் இடமளிக்கப் போவதில்லை எனவும் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக வெளிநாடுகளில் பதுங்கியிருந்து போதைப்பொருள் விநியோக நடவடிக்கைகளை முன்னெடுப்பவர்களை கைது செய்து நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு தேவையான ராஜதந்திர மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி காக்கும் படையில் இலங்கையின் முப்படைகளை மீண்டும் இணைப்பதற்கான வாய்ப்பு தற்போது கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் இருவேறு பகுதிகளில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் சிக்கி 2 உயிரிழந்துள்ளனர். குருநாகல் புத்தளம் வீதியில் குருநாகல் நகருக்கு அருகாமையில் இடம்பெற்ற விபத்தில் 31 வயதுடைய நபரொருவர் உயிரிழந்துள்ளார். குருநாகல் நோக்கி பயணித்த காரொன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி மின்சார தூண் மற்றும் தொலைபேசி தூண் என்பவற்றில் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த சாரதி குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் போதே உயிரிழந்திருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதேவழி சிலாபம் குருநாகல் வீதியின் கிரிபோகுண பகுதியில் இடம்பெற்ற மற்றொரு விபத்தில் பாதசாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார். சிலாபத்தில் இருந்து வாரியப்புல நோக்கி பயணித்த பயணிகள் பேருந்து ஒன்று எதிரே வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியுள்ளது. இதன்போது பேருந்தை கட்டுப்படுத்த முடியாமல் போனதால் மற்றொரு மோட்டார் சைக்கிள் மற்றும் லொரியுடன் மோதி வீதியோரத்தில் நின்றிருந்த பாதசாரி மீது மோதியுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த பாதசாரி ஹெட்டிப்புல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் போதே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் ஹிரிமெட்டியாவு பிரதேசத்தைச் சேர்ந்த 30 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார்.
பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஹெட்டிபோல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புரட்லின் நீர்த்தேக்கத்தில் ஆணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பொல்பிட்டிய போலீஸ் பிரிவில் உள்ள பல்லேவத்த பிட்டவளை பகுதியைச் சேர்ந்த 59 வயதுடைய அனுர பிரியந்த என்ற நபரே சடலமாக மீட்கப்பட்டவராவார். நேற்று காலை 11 மணியளவில் பொல்பிட்டிய போலீஸ் பிரிவில் உள்ள புரட்லேன் நீர்த்தேக்கத்தில் பாய்ந்து உயிர் மாய்த்துள்ளார் என்று பொல்பிட்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர். அவரது உடலம் வட்டவளை மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து பிரேத பரிசோதனைக்காக டிகோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் உடற்கூற்று பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு கீரி சம்பா உள்ளிட்ட அரிசி வகைகளை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை கண்டறிய நுகர்வோர் விவகார அதிகார சபை நாடு முழுவதும் தொடர்ச்சியான சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. கெஸ்பேவ ஹோகுந்தர பொருளாதார மத்திய நிலையத்தில் அமைந்துள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் அரசாங்கத்தின் அதிகபட்ச விலையை மீறி அதிக விலைக்கு கீரி சம்பா விற்பனை செய்யப்பட்டதை அடுத்து நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகள் அதிரடி முற்றுகையிட்டுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக பிளியந்தலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பல விசேட சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்தல் மற்றும் பதுக்கி வைத்தல் போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இத்தகைய அநீதியான செயல்கள் இடம்பெற்றால் பொதுமக்கள் உடனடியாக தமது முறைப்பாடுகளை தெரிவிக்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் 1977 அலுவலக நேரங்களில் மட்டுமென்றும் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் இயற்கை வளங்களை பயன்படுத்துவதில் பல்வேறு தரப்பினரின் அழுத்தங்கள் தடையாக இருப்பதாகவும் இதன் காரணமாக வெளிநாடுகளில் தங்கியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொழும்பு மகாவலி கேந்திர நிலையத்தில் இடம்பெற்ற சந்திமா விஜய குணவர்த்தனவின் நூல் வெளியீட்டு விழாவில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். கடந்த 7 ஆண்டுகளில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் முதல் தற்போதுள்ள மத்திய கிழக்கு போர் வரை 5 பெரும் துயர் நிறைந்த சம்பவங்களை இலங்கை எதிர்கொண்டுள்ளது. இதனால் நாட்டின் உணவு பாதுகாப்பு, பொருளாதாரம் மற்றும் அரசியல் இறையாண்மைக்கு பாரிய அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுள்ளன. இலங்கையின் கடலோரங்களில் எரிவாயு மற்றும் எரிபொருள் வளங்கள் காணப்படுவதாக நிபுணர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். எனினும் பல்வேறு தரப்பினரின் அழுத்தங்கள் மற்றும் சிலரின் சுயநல போக்குகள் காரணமாக இந்த வளங்களை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.